ஹாய் எவ்ரிவன். இந்த இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த கேமோட புதுசாக வந்தவங்களுக்கு வந்து எப்படி இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இந்த கேமோட தீம் என்ன, அது வந்து நான் சொல்ல போகிறேன். இது மெயின்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான். நான் வந்து டெய்லி வீடியோலாம் ஒன்றும் போட போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. நான் இந்த சர்வரில் இருக்கிறோம்னா SGP 3ல், ஓகேவா? SPG 3ல் இருக்குது. SPGனா மேபி சிங்கப்பூர் சர்வராக இருக்கும், ஓகேவா? மொத்தம் 3 சர்வர் இருக்குது, அதில் 3வது சர்வரில் தான் நான் இருக்கேன். கேமுக்குள்ளே போயிடலாம். இந்த கேமோட தியரி என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பூமியிலேன்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த பூமி வந்து வேற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து அந்த பூமி ஃபுல்லாகவே அழிச்சிடுச்சு. அழிச்சதுக்கப்புறம் அந்த பூமியில் வந்து வேற ஒரு உயிரினம் வருது, மனுஷங்களை தவிர வேற ஒரு உயிரினம் வருது. அதே போல் அனிமல்ஸும் வந்து மியூட்டேட் ஆகுது. இப்போ அந்த அனிமல்ஸ், நம்ம வந்து ஸ்பேஸ் ட்ராவலர், நம்ம ஸ்பேஸ்லேருந்து இந்த உலகத்துக்கு வரோம். வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த அனிமல்ஸ் கூட அந்த உயிரினம் கூட சண்டை போடுறோம். அதுக்கப்புறம் மியூட்டேட் ஆன ஸ்பீஷீஸை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் தீம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற பூமிவாசிகள் மாதிரி இப்போ நம்ம இப்படி மனுஷங்க தான், அதே மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம சண்டை போடுறதுக்கு இந்த டஞ்சன்ஸ் கிளியர் பண்ணுவோம். இந்த கிராஸ்லேண்ட் அவுட்புட்ஸ், இந்த நம்பர் இருக்குல்ல, லெவல் 10, லெவல் 9, இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எண்ணங்கள். நம்ம இந்த டஞ்சன்ஸை கிளியர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற ஈக்குவலண்ட்டான துப்பாக்கி, அப்புறம் கோல்டு, இதெல்லாமே எனக்கு கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆர்மர்ஸ்லாம் கிடைக்கும். அது போக இதெல்லாம் வந்து லார்டு இருக்கக்கூடிய இடம். லார்டு கூட நம்ம சண்டை போட்டு அதை கேப்சரும் பண்ணலாம். இந்த லார்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பேட்டில் லார்டு, நம்ம வந்து பேட்டில் பெட்டாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் லார்டு, அப்படின்னா நம்ம குதிரை மாதிரி நம்ம கீழே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த அனிமல்லாம். நம்ம இது வந்து ஹிட் பண்ணிக்கலாம் ஒன்று, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட இது டேமிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அது மேலே நீங்கள் வீசினீங்கன்னா அது கேப்சர் ஆகும். இப்போ அது 100% ஆனோன்னா அது கேப்சர் ஆகிடும். வெரி சிம்பிள். இப்போ இந்த பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நிறைய 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்து பேட்டல், இன்னொன்று மவுண்ட்டு, இன்னொன்று ஒர்க்கர், ஓகேவா? நான் ஒர்க்கர் நான் பிறகு காமிக்கிறேன். பேட்டலும் மவுண்ட்டுக்கும் வித்தியாசம் காமிச்சிடுறேன். இப்போ நான் பேட்டல்னால், இப்போ நான் இதில் கிளிக் பண்ணிக்கிட்டு இது மொத்தம் 5 பேட்டில் பெட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு பேட்டில் பெட்டை நான் செலக்ட் பண்ணோம்னா நான் சண்டை போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யாரையாவது நான் வந்து சுடுறேன்னா இதுவும் வந்து அதை போய் சுடும், ஓகேவா? அதோட ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணோம்னா இது ஸ்கில்லை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டில் மோடுக்கு போனோன்னே அது ஒரு விதமாக இருக்கும். நார்மலாக இருக்கும்போது அது ஒரு ஷேப்பில் இருக்கும், ஓகேவா? இப்போ இது ஃபைட் எதுவும் பண்ணலாம், ஸ்கில் யூஸ் பண்ணனால ஒத்திக்கு தான் அந்த eventக்கு போச்சு. இப்போ நான் சப்போஸ் நான் ஃபைட் பண்ணோம்னா அந்த மோட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு மவுண்ட்டு. இப்போ நான் கேப்சர் பண்ணியிருக்கிற மவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? டேஷ் யூஸ் பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் தீமு. இனி வந்து சில பேசிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன், நீங்கள் செட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ நீங்கள் டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டாட்ஸ் இருக்கலாம், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக் வந்து இன்வென்ட்ரி, ஓகேவா? அது இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து விற்றீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கிடைக்கும், ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து எதாவது டஞ்சன் கிளியர் பண்ணாலும் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதாவது ட்ரெஸ்ஸு, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து இது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதில் இருக்கிறத நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அதோட கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கலர் கொஞ்சம் மேலே கீழே சேஞ்ச் பண்ணவங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட் பிடிக்கலன்னா நீங்கள் அதுவும் நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதான் லேண்டர். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நான் வந்து எனக்கு இது எவெண்ட்டில் கிடச்சினாலும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அது அதோட கலர் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கிற மவுண்ட் பெட்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
இது எல்லாமே நீங்கள் மவுண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏறி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு. சூ தான் பேட்டில் பெட்ஸ். ஓகேவா? இந்த கேமில் வந்து இந்த பெட்ஸ் எல்லாமே சூச்சுன்னு தான் சொல்லப்படுது. நீங்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன டைப் ஆஃப்னு தெரியும். 5 நீங்கள் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணலாம். அது போக பாக்கி நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கிற எல்லாமே இங்கே போகும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிட்ட இருக்கும். ஆனால் நான் வந்து என்னோட சூச்சுவை வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து நான் எல்லாத்தையுமே நான் காலி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னோட பேட்டில் பெட்ஸ்லாம் வந்து லெவல் 13, 12 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது போக நான் வந்து ஒர்க்கிங் பெட்ஸ் சொன்னோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து என் ஹோம் என்னோட வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெட்ஸு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது லம்பர் ஜாக் எக்ஸ்பர்ட்டு. ஸோ இதை வந்து நான் வந்து மரம் வெட்டுறதுக்கு விட்டோம்னா இது சீக்கிரமே மரம் வெட்டும், நிறைய குவான்டிட்டி ஆட்டம் வெட்டும். ஸோ அப்படி நம்ம அப்படிப்பட்ட ஒர்க்கிங் பெட்ஸ் ஆட்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எங்கேருந்து பண்ணோம் அதெல்லாம் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீடோட மினி சைஸாட்டு வந்து நீங்கள் முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். நான் அது பெருசாக அதை காமிக்க போகிறது கிடையாது. எல்லாம் 2 அட்வான்ஸ் தேவையில்லை. இப்போ பென்ரோஸ்னு வேறு ஒன்றும் கிடையாது, கில்டு தான். இப்போ நான் ஒரு கில்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் சும்மா ஓப்பனில் வச்சுருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சர்வரில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், பிங்க் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களை நான் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேர் வந்தாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கில்டோட சைஸ் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பென்ரோஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, கில்டு தான். நெக்ஸ்ட்டு ஹோம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ காலனி. ஓகேங்களா? ஒரு நம்ம வீடு ஒத்திக்கு இல்லாமல் அந்த காலனியில் வந்து மொத்தம் 8 வீடு இருக்கும். ஓகேவா? நம்ம வீடை தவிர 7 வீடு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ் வந்து என்னென்னா நீங்கள் சேர்ந்து வந்து அங்கே ராக்கெட் லான்ச்சர் அது இதுலாம் நிறைய இருக்குது. அது நீங்கள் சேர்ந்து செய்யலாம். அதெல்லாம் நான் இப்போதைக்கு நான் காமிக்க போகிறதில்ல. பட் நீங்கள் சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஹோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எதுக்கு கில்டு எதுக்கு ஹோம் மெயினாக தேவைப்படும்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த மைக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு இந்த 2 ஆப்ஷன் வரும், பென்ரோஸும் ஹோம். இப்போ நான் வந்து கில்டில் வந்து எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த பென்ரோஸ் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து மைக் இப்போ ஸ்பீக்கர் பை டிஃபால்ட்டில் ஆன் ஆயிரும். நான் மைக்கை நான் ஆன் பண்ணிட்டோம்னா நான் பேசும்போது 2 பேர்த்துக்குமே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இது மெயினாக தேவைப்படும். நம்ம டீம்மேட்ஸோ நம்ம கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்கூடயுமே நம்ம பேசி விளையாடுறது வந்து நம்ம வந்து அவங்க கில்டில் மெம்பராக இருந்தால் தான் முடியும். ஓகேவா? அவங்க ஃப்ரெண்டாக ஆட் பண்ணிக்கிட்டு கில்டில் நீங்கள் இன்வைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கொஸ்ட்டு சைட் கொஸ்டின் இருக்குது. நான் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா நீங்கள் மெயின் கொஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் மெயின் கொஸ்ட்டில் வந்து லெவல் 15 வரை ரீச் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் வேணால் சைட் கொஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்து எடுத்து அதை கிளியர் பண்ணுங்கள். ஆனால் மெயின் கொஸ்ட்டில் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. இதில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஒரே நல்ல லெவல் 15 ஆகிடலாம். வெரி சிம்பிள். டெய்லி கொஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ட்ரெஷர் ஹண்ட் பண்ணீங்களா, அது இதெல்லாம் ஒன்றுனா முடியும். ட்ரெஷர் ஹண்ட்டுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ என்னோட பேக்கில் போயிட்டு பார்ப்போம். இந்த கிரீன்லேண்ட் ட்ரெஷர் மேப்பு, இந்த ட்ரெஷர் மேப்பு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது ஒரு லொக்கேஷன் காமிக்கும். அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் மவுண்ட்டில் தான் போகணும். அந்த மவுண்ட்டில் போய்கிட்டு அங்கே வந்து டிக் பண்ண சொல்லும். அந்த இடத்துல டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது பேசிக்கு. மெயில் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கிளைம் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸு பேக்கில் அப்புறம் எனக்கு புதுசாக கிடச்சில அதை நான் அப்படியே எக்யூப் பண்ணிக்கிறேன். ஆர்மர். ஓகே,
சரிங்களா? ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மேப்புக்கு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓகேவா, இதுதான் ஹோமு. இங்கே வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறது எல்லாம் இங்கே தான் பில்ட் பண்ணுவீங்க. இதான் உங்கள் வீடு பில்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து delete பண்ணிட்டு இருந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது delete பண்ணேன். பட்டு ரொம்ப லேட் ஆகுது, கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டிஸ்மேண்ட்லிங்கு, வெப்பன் ஷாப்பு, ப்ராசரு இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே தான் கலெக்ட் பண்ணணும்லாம் இல்லை. உங்கள்கிட்ட இங்கே வீட்லேயே வந்து குவரி, மைனிங் கிரவுண்டு, லம்பர் ஜேக்கா, சாரி லாங்கிங் கேம்ப்பு, அப்புறம் கேதரிங் சைட்ஸு, ஓகேவா, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கேயே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். நான் சொன்னோம்ல இந்த ஒர்க்கர் பெட்டு, இந்த ஒர்க்கர் பெட்டு வந்து நம்மளுக்கு கைண்டு வேலை பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கர் பெட்டு இந்த வேலை பார்க்குது, இந்த ஒர்க்கர் பெட்டு இங்கே வேலை பார்க்குது. ஸோ ஒர்க்கர் பெட் இருந்தால் ஒத்திக்கு தான் இங்கே வந்து எதாவது பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மெஷினில் ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் வெயிட்டிங்னு காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒர்க்கர் பெட் எதுவுமே வந்து ஆக்டிவாக இல்லை. ஓகேங்களா, வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் உங்களோட மவுண்ட் எல்லாம் சும்மா டிஸ்பிளேக்கு வைக்கணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதான் என்னோட வேறு சில மவுண்ட்ஸு எல்லாம் சும்மா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம தூங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து சீக்கிரம் ஏறிடும். இல்லை உங்களோட பேட்டில் பெட்லாம் வந்து செத்து போச்சு, அந்த ஹெல்த்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வர்ஷிப் பண்ணணும். வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த சூச்சு ஸ்டாச்சுவை வந்து வர்ஷிப் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 தடவை பண்ணலாம். உங்களோட எல்லா பேட்டில் பெட்டோட ஹெல்த்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இது பில்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பில்ட் ஆப்ஷன், இந்த ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, நிறைய பேட்டில் பெட்ஸ் ஒர்க்கர் பெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அப்கிரேட் பண்ணணும், அதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து எப்படி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணோம்னா இந்த ஒர்க்கர் பி இருக்குல்ல, நீங்கள் ஒர்க்கர் பியில் வந்துக்கிட்டு பிரிண்ட் ஆம்னி பிரிண்டரில் போயிடும். இதில் தான் நம்ம ஒன்றா நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன்றா அன்லாக் ஆகும். ஓகேவா, இங்கே இதில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு தேவையானது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு என்ன தேவை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது இருக்கா, இது ஓகே. நெக்ஸ்ட் நான் ஸ்டவ் வேணும்னா ஸ்டவ் பண்ணிடலாம். அப்போ ஸ்டவ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்கிட்ட எல்லாமே இருக்குது, கோல்டு என்கிட்ட இருக்குது. ஸோ நான் பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா அது பிரிண்ட் ஆயிரும். அதை நான் வைக்கும்போது நான் காமிக்கிறேன். அதுப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனு. இப்போ வந்து உங்களோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட பேட்டில் பெட்டோட டேமேஜோ, ஹெச்பியோ, ஷீல்டோ ஜென்ரேஷன், ஹெச்பி ஜென்ரேஷன், ஷீல்டு ஜென்ரேஷன், இது எல்லாமே நீங்கள் இங்கே தான் நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸு, அதுக்கு எவ்வளோ கோல்டு தேவை எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ வந்து நான் என் பேக்கோட கெப்பாசிட்டி ஒத்திக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டு கேட்குது, 130 கோல்டு தான் கேட்குது. அது போக அந்த லோட் எக்ஸ்பென்ஷன் கார்டு கேட்குது. இது எனக்கு ஏதோ ஒரு மிஷின் முடிக்கும் போது கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெல் பெப்பர், பக்கோலி. இப்போ இது வந்து என்கிட்ட 6க்கு 8 இருக்குது. ஓகே, நான் அது பிரிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சஃபிஷியண்ட்டா? 8க்கு 6 தான் இருக்கா? சரி, ஓகே, அது வெரி சிம்பிள். அதை நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ப்ரொமோஷன் ஆப்பில், கிளாஸ் ஸ்டோரில், செஃப் மாஸ்டரில் போய்கிட்டு இதானே கேட்டாங்க, வாங்கிப்போம்.
வாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் வந்து விதைச்சிடலாம். ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2னா கிடைக்கும், ஒரு வித்தில் 2னா கிடைக்கும். ஸோ இது வளர்கிறதுக்கு இவ்வளோ நேரம், 1 மணி நேரம். 1 மணி நேரம் கழிச்சு நான் இதை கலெக்ட் பண்ணிடுவேன். கலெக்ட் பண்ணிட்டு அதை நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ்வுக்கு முன்னாடி இந்த கேம்ப் ஃபயரை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பாடு செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னே இருக்கிறதுலாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பில்டு, ஓகேவா, ஃபெசிலிட்டி, ஸ்டவ், ஸ்டவ் அங்கே வச்சுப்போம். அவ்வளோதான். இப்படி தான் ஸ்டவ்வை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒர்க்கர் பெட் இருந்துச்சுன்னா அதுவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்துடும் நம்மளுக்கு. கன்ஸ்ட்ரக்ட் டைம் முடிஞ்சிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் செய்யலாம், அதுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ நைஸ். பண்ணி பார்ப்போம். பரவாயில்லையப்பா, நைஸ் நைஸ். ஓகே, இது ஃபஸ்ட் டைம் எனக்கு. வேறு வந்து சப்போஸ் இது இன்க்ரீடியன்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா நீங்களாட்டே இப்போ இந்த 2யும் சேர்த்தா என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு கவத்திங்க நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நீங்கள் டைரெக்டாகட்டே நீங்கள் அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இன்க்ரீடியன்ஸ் தெரிஞ்சுட்டு ஸோ அது வந்து இனிமேல் ஐயோ அந்த ஆப்ஷன் இல்லையா? ஓகே ஓகே, போட்டு என்ன வரும்? ஓ நம்மளாட்டே ரேண்டமாட்டு வந்து ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் போட்டு சமைக்கணும்னா அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணோம் போல். ஓகே ஓகே, முட்டையும் இதையும் போட்டு கிரியேட் ஆகுது. சரி, அது பரவாயில்ல. ஸோ அது வந்து எதுக்குன்னா இப்போ நம்ம ஹெல்த் மானிட்டர் கீழே இருக்கலாம், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பாருங்க கெப்பாசிட்டி வயிறே காலியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான். ஸோ இப்போ நான் செஞ்சது வந்து நான் சாப்பிட்டோம்னா எனக்கு வயிறு சரியில்லாமல் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது சரியான ரெசிபி இல்லை. ஸோ என்கிட்ட நான் ஆல்ரெடி செஞ்ச சும்மா மீட் குக் பண்ணி வச்சுருக்கதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டொமக் ஃபுல்லி காமிக்குது, போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும். செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா கஸ்டமைஸ் யூஐயில் போயிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கைரெல்லாம் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஷூட்டிங் பட்டன் மெயினாக யூஸ் பண்ண மாட்டேன், லெஃப்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து நான் அந்த பட்டனை வந்து தூக்கி நான் டாப் லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டேன். இந்த இதை கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஹெல்த் பாரு உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லாம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ரைட்லாம் மூவ் பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு இப்போ கிராஃபிக்ஸு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கிராஃபிக்ஸ் வந்து ஹையில் வச்சுக்கிட்டு ஃப்ரேம் ரேட்டை கொஞ்சம் 30ல் வச்சுடுங்க. இல்லை நான் ரெக்கார்டிங் பண்ணாமல் இருக்கும்போது நான் 60ல் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு எந்த லேக்மே ஆனது கிடையாது. பட் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, நான் ஐஎஸ்ல வச்சுக்கிட்டு நான் 60ல் தான் வச்சுட்டு இருந்தேன். என் ஃபோனில் ஒர்க் ஆகும், பட் ரெக்கார்டிங் பண்ணும்போது அதால் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, ஸோ உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுங்க. இல்லை பெஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் தான் வேணும்னா லோவில் வச்சுக்கிட்டு 30 fps-லையோ 60 fps-லையோ வச்சிங்கன்னா லோ ரெசல்யூஷன்லேயே உங்களுக்கு ஃபாஸ்ட் ரேட்டு மூமெண்ட் எல்லாமே நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஆடியோ உங்களுக்கு ஏதாவது கம்மி பண்ணிக்கணும், மேலே கீழே பண்ணிக்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கிறேங்க. கண்ட்ரோல்ஸ் இதான் மெயின். இப்போ நீங்கள் கைரோ பிளேயர்னால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம்னா டிஃபால்ட் சென்சிட்டிவிட்டியில் இருந்துக்கிட்டு மீடியமுக்கு மாற, அது பை டிஃபால்ட்டாக லோவில் இருக்கும், அதை மீடியமில் மாற்றிக்கிட்டு கைரோவில் வந்து கிரிசன் ஆன் பண்ணிவிடுங்க. பண்ணிக்கிட்டு ஹையில் வச்சுடுங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கைரோ பிளேயருக்கு. நான் கைரோ பிளேயருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கிட்டு இந்த கைரோ வந்து ஆஃபில் வச்சுடுங்க. ஆஃபில் தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாட்டு. நீங்கள் இதை ஊற்றி கொஞ்சம் ஹையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எய்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃபோனையும் லெஃப்ட் ரைட் திருப்பி தான் நான் எய்ம் பண்ணுவேன். இந்த பப்ஜியில் இருந்த ப்ராக்டிஸு. ஓகேங்களா, ஸோ இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல்ஸ் அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.